பொதுவாக காதல் திருமணங்கள் அப்படி எல்லாம் பார்க்கும்போது 2014-15 ஆண்டுகள், அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பே புதிய தமிழகம் இதே நெல்லையில ஒரு மாநாடு, மத்திய சமூக நீதித்துறை அமைச்சரை அழைத்து வந்து ஒரு மாநாடு நடத்தினோம். எதற்கென்றால் அன்றைக்குமே ஆணவ கொலைகளுக்கு எதிராக தான் மாநாடு நடத்தினோம். அந்த மாநாட்டில் கூட டாக்டர் என்ன பேசினார் என்றால், இந்த கலப்பு திருமணங்களை புதிய தமிழகம் ஊக்குவிக்கிறது கிடையாது, அது ஒரு ஜாதி ஒழிப்புக்கான ஒரு கருவியா புதிய தமிழகம் நினைக்கல. நீ போய் வேற ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணு அப்படிங்கிறது எந்த காலத்திலையும் புதிய சொன்னதில்லை. அது ஒரு ஜாதி ஒழிப்பு கருவியாகவும் பார்க்கறது கிடையாது. பல பேர் முற்போக்கு பேசியவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் புதிய தமிழகம் அப்படி, அது புதிய தமிழ் நிலைப்பாடு கிடையாது. நீ அன்று அந்த கூட்டத்துல ஆணவ கொலைகளுக்கு எதிரான மாநாட்டுல மத்திய சமூக நீதித்துறை அமைச்சரை அமர வைத்து டாக்டர் என்ன பேசினார் என்றால், நீ உனக்கு காதல் இருந்தாலும் வேற சமுதாயத்தில் இருந்தாலும் அதை நீ தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நீ காதலிப்ப, அதற்காக ஒரு மோதல் வரும், அந்த மோதலுக்கு அந்த கிராமம் வரணும், அந்த பக்கத்துல இருந்து அந்த ஒரு ஜாதியோடைய கிராமம் வரும், 2 ஜாதி மோதல் வரும். அதற்கெல்லாம் நமக்கு இப்ப கிட்ட சக்தி கிடையாது, நம்ம முன்னேற வேண்டியது இருக்குது. அப்படி ஒண்ணும் நம்ம ஜாதியில பொண்கள் இல்லாம கிடையாது. அதனால அதையெல்லாம் தியாகம் செய்துக்காவது நம்மளுடைய வளர்ச்சி தான் முக்கியம் என்று அன்னைக்கு பேசினார். அதெல்லாம் இருந்த போதும் கூட காதல் என்பது எல்லாத்துக்கும் வரக்கூடியது. அதுவும் இந்த கவின் இந்த பிரச்சனையை பார்க்கும்போது கவினும் சரி அந்த பெண்ணும் சரி ஜாதி என்றால் என்னன்னே தெரியாம வளர்ந்தவங்க. அவர்கள் எல்லாம் ஒரு பொருளாதாரத்துல ஓரளவுக்கு நடுத்தர நிலையில் இருந்தவர்கள். 2 குடும்பங்களும் ஒரே கவின் குடும்பம் அவர்களை விட ஒரு அளவுக்கு பொருளாதாரத்தில் மேல் தோங்கி இருந்தவர்கள் தான். அந்த நிலையில் இருந்தும் கூட அவர்களுக்கு ஜாதியை பற்றி எந்த புரிதலும் கிடையாது, ஜாதி சார்ந்த எந்த ஒரு அரசியல் பற்றியும் எந்த புரிதலும் கிடையாது. அவர்கள் ஒரு இந்த சமூகத்துல ஒரு மாடர்ன் இளைஞர்களாக வாழ்ந்தவர்கள். அதுவும் கவின் எல்லாம் நல்ல பள்ளிக்கூடத்துல படித்து நல்ல கல்லூரிக்கு போய் பல லட்சங்கள் ஒரு மாசத்துக்கு பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இளைஞர். அந்த இளைஞருக்கு ஜாதி பற்றி கவலை கிடையாது. அந்த பெண்ணை பற்றி கூட பல பேர் சமூக வலைத்தளங்கள் எழுதுறாங்க, தவறாக எழுதுறாங்க. அதெல்லாம் உண்மைக்கு மாறானது. 27 வயது வரைக்கும் திருமணம் செய்து கொண்டால் அந்த கவினை திருமணம் செய்து கொள்ளும் என்று உறுதியாக நின்றிருக்கிறாங்க அந்த பெண். அதனால அந்த பெண்ணை கொச்சைப்படுத்த வேண்டிய வேலையெல்லாம் நமக்கு கிடையாது. அந்த காதலை பிரிக்க வேண்டும் என்றால் கொலை செய்து மரணத்தில் தான் பிரிக்க முடியும் என்று முடிவு செய்துதான் இந்த குடும்பம், அந்த பெண்ணினுடைய குடும்பம் திட்டம் போட்டு கவினை வரவழைத்து வெட்டி கொலை பண்ணியிருக்கான்.